भक्तागवीट बलप्रदांगी युगलम कौसेय राजत्कटिम लक्ष्मी मंगल मंदिरो वरसी विलसते मुक्तावली कौस्तुभम हस्तैः शंकरदांग पंकजगदा विप्राण अप्राकृतिम रागा चंद्रमुखम सुजात मकुड़म श्री सारनाथम भजे பெருமாள் தியான ஸ்லோகம். பெருமாள் சாரநாதன், தாயார் சாரநாயகி, கோபுரம் சார விமானம், புஷ்கரணி சார புஷ்கரணி, கஷேத்திரம் சாரக்ஷேத்திரம், பஞ்சசார கஷேத்திரம். இந்த ஊர்ல இன்னும் வசதியானது என்னென்ன, இங்க ஒரு ஈஸ்வரன் தம்பில் ஈசான்ய மகள் இருக்கார், அவர் சார பரமேஸ்வரர். எல்லாமே இங்க சாரம். சாரம்னு தேன், அமிர்தம், ஹனி. பெருமாள் இங்க காவேரி தாயாக்கு பிரத்யக்ஷம். இந்த காவேரி தாயாக்கு ஏன் பிரத்யக்ஷம்னா, கங்கைக்கும் காவேரிக்கும் சர்ச்சை வந்துருத்து. இந்த சர்ச்சையே வந்துட்டுன்னா, விஸ்வாவசு அப்படி கந்தர்வ ரிஷி ஆகாச மார்க்கமா உத்தர பாகத்துல தட்சிண பாகம் பறிச்சு விந்தியமலை சாரில் 7 பண்ணைகள் விளையாண்டிருந்தா. நாரதர்கிட்ட கூட்டு அவளை யாருன்னு கேட்கிறா. கங்கா, யமுனா, சரஸ்வதி, துங்கபத்ரா, காவேரி, சிந்து, நர்மதா, கோதாவரின்னு சப்தம் எழுங்கிறார். அவர் கீழே வந்தார். நதிகளா பார்த்து அவங்களை குழந்தைகளா பார்க்கணும் பிரதட்சணம் பண்ணார், சேவிச்சார். அவர் போயிட்டார், மற்றவர்களும் போயிட்டா. கங்கை என்னத்தான் சேவிச்சேங்கிறா, காவேரி என்னத்தான் யாரை சேவிச்சேன் அப்படின்னு கேட்கிறா. உங்களில் யார் உயர்ந்தவளோ அவளுக்கு அந்த வளம் போய் சேர்த்து சொல்லிட்டு போறார். எல்லா நதிகளும் போயிட்டா. கங்கை நான் தான் உயர்ந்தவங்கிறா, காவேரி நான் தான் உயர்ந்தவங்கிறா. சர்ச்சை பிரம்மாட்ட போறது. பிரம்மா சொல்றார், சிவபெருமான் தலைமுடியில் இருக்கிற கங்கை தான் உயர்ந்தவள். பெருமாள் திருவிக்கிரமன் வாமனாதாரம் எடுத்தப்ப திருவடி பாகத்தில் கங்கை தான் கங்கை தான் உயர்ந்தவங்கிறா. காவேரி தாயார் ஏத்துக்கள, தான் தான் உயர்ந்தவள் சொல்லி எனக்கு வரம் கொடு அப்படிங்கிறா. அது என்னால முடியாது. இங்க சோழமண்டலம் பேர், இந்த ஏரியாவுக்கு பேரு சோழமண்டலத்துல சாரக்ஷேத்திர திவ்யதேசம் இருக்கு, அது போய் தவம் பண்ணுங்கிறா. இந்த ஊருக்கு சாரக்ஷேத்திரம் திருச்சேரன் பேர் ஏன் ஏற்பட்டதுன்னா, யுகங்கள் 4, ஹிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். 4 யுகங்கள். கலியுகம் பிறந்த உலகம் அழிப்படும். உலகம் அழிப்பட்ட வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆகமங்கள்லாம் அழிப்படும். பெருமாள் பிரம்மாட்ட உத்தரவு போடுறார், எல்லாத்தையும் மண் குடத்துல ஆவாரம் பண்ண சொல்றார். பிரம்மா ஒரு விதேசமா போறார். புஷ்கர்ல மண்ணெடுத்து குடம் பண்றார். குடம் பின்னமாகின்றேது, உடஞ்சிட்டே வருது. இந்த சார புஷ்கரில் சத்தான மண்ணெடுத்து குடம் பண்றார். குடம் பிரகாசமா பிரசன்னமானது. அதில் வேதம், கலை, சாஸ்திரம், ஆகம் எல்லாத்தையும் ஆவாகனம் பண்றார். அந்த குடத்துடைய வாயில், இந்த குடவாயில், குடவாசல் என்றும், பின்பகுதியான கோணம் கும்ப கோணம் என்றும், மத்திய பகுதியான சேரை திருச்சேரி ஏற்பட்டது. அப்பேற்பட்ட திவ்யதேச காவேரி வரா. விருதாக்னி, பாலாக்னி, யவனாக்னி, 3 அக்னி. நடுவில் தேவ வருஷம் 3000 தவம் இருக்கா. நமக்கு ஒரு வருஷங்கிறது அவளுக்கு ஒரு நாள். அவர் தவம் இருந்தப்ப பெருமாள் புஷ்ய மாசேய பௌசேய ராகாயாம் குருவாசரேன்னு தை மாசம் பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை பௌர்ணமி குழந்தையா சேவை சாய்க்கிறார். இந்த பெருமாள் பேரு மதலை பிரான்னு பேரு. பெருமாள் குழந்தையாகவும் காவேரி தாயார் அம்மாவை பாதிக்கப்பட்ட கஷேத்திரம். குழந்தைய பார்க்குற காவேரி தாயார் யாரும் தெரியல. குழந்தை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறா. நிஜரூபத்தை காமிக்கிறார். பெருமாள் சுரூபமாக ஹஸ்தைகி சங்கம் ரதாங்கம் பங்கஜம்னு தாமரப்பூ எல்லாவளையும் பெருமாள் இப்படி வரத கஷ்டம் அவைய கஷ்டம் சேவை சாய்ப்பார். இதுல பத்மஹஸ்தம் கையில் தாமரப்பூட பத்மப்பிரியே பத்மினி பத்மவட்சேன்னு சேவை சாய்க்கிறார். பத்மினி பத்ம நிவேசனாக சேவை சாய்க்கிறார். அடுத்த அப்படி காவேரி தாயார் உன்னுடைய வேதத்துக்கு போறா. இது பரையலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதியின் வைகுண்டத்து பெருமாளுக்கு 5 தாயார். இந்த பெருமாளுக்கும் 5 தாயார். திருமார்பல மகாலட்சுமி தனி கோவிலே சாரநாயகி தாயார், ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவின்னு காட்சி சொல்கிறார். மார்க்கண்டேயருக்கு முக்தி தரார். 40 வயசு மார்க்கண்டேய மகர்ஷி. அவங்க எங்கேயுமே அனுகிரகம் ஆள. இந்த பெருமாள்கிட்ட வரார். என் பக்கத்துலேயே என்ன முக்திங்க பக்கத்தில் அவர் என்றும் 16. ஆனால் பக்கத்துலேயே இருந்துட்டாராம். அதுவும் தைப்பூசத்துக்கு நடந்தது. அதெல்லாம் ஒரு பக்கம் காவேரி தாயாருக்கும் இந்த பக்கம் மார்க்கண்டேய மகர்ஷி சேவை சாய்க்கிறார். 108 திவ்யதேசத்துல 12வது திவ்யதேசம் பெருமாள் கோவில் தைப்பூசம். இந்த ஊர் ஒண்டிதான். பொதுவாக சிவனுக்கு முருகனுக்கும் தருவா. ரொம்ப விசித்தமா இருக்கும். இந்த ஊர்லேயும் தைப்பூசணி பெருமாள் அவதார தினம். திருத்தேர் 9 நாள் பிரம்மோற்சவம் முடிஞ்சு 9ஆம் திருநாள் திருத்தேர். இந்த மாமதலையோட
இந்த பஞ்சலட்சுமியோட பெருமாள் தேர்ல வந்து திருமங்கி ஆழ்வார் பாசுரம் கண்சோர வெண்குருதி வந்திழிய வெந்தடல் போல் கூந்தலாலை மண் சேர முளையுண்ட மாமதலாய் வானவர்தம் கோவே என்னும் விண்சேரும் இளந்திங்கள் அகடுரஞ்சு மணிமாட மல்கி செல்வத் தன் சேர எம்பெருமான் தாள் தொழுவார் காண்பின் என் தலைமேலாளேன்னு இந்த குழந்தை பெருமாளுக்கும் இந்த பெரிய பெருமாளுக்கு பேராளன் வாளரக்கன் தென்னிலங்கை வெஞ்சமத்து பொன்னி வீழ போராளும் சிலையதனால் பொருகனைகள் போக்குவித்தாய் என்று நாளும் தாராளன் வரைமார்பன் தன் சேர எம்பெருமான் உம்பராலும் பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலும் பிரிகிலேன்னு சொல்லிட்டு அப்படியே பெருமாள் சரணாதி தன் சேர எம்பெருமான் தாள் தொழுவார் காண்பின் என் தலைமையிலாளி சரணாதிதான். உலகத்திலே உயர்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். உயர்ந்த பகவான் மகாவிஷ்ணு, உயர்ந்த மிருகம் யானை. யானை திருவடி பிடிச்சா மேலே ஏற்றிக்கும், பெருமாள் திருவடி பிடிச்சா மேலே ஏற்றிப்பார். காயத்ரி ஜபிக்க ஜபிக்க திருவடி பிடிச்சா வசதி விடுவார். அந்த திருவடிக்கு என்ன விசேஷம் சொல்லா, எங்க ஒருத்தர் ஒரு வியாக்கியானம் சொல்லியிருக்கா. எங்க பெரியவா சொன்ன வியாக்கியம் ராமாயணத்துல எடுத்திருக்கா. அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ராமர் சீதையை கல்யாணம் பண்ணார் அக்னி சாட்சியா. அந்த சீதையை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன், அப்படியே கைவிட்டாலும் பிறந்தண்ணிலே லட்சுமணன் கைங்கறி பண்ணிட்டே இருக்கான். கைங்கரியத்துக்கு யார் ஏற்பட்டுன்னா அவன் லட்சுமணன் தானே. அந்த லட்சுமணனை கைவிடவே மாட்டேன். அப்படியே அவனையும் கைவிட்டாலும் தசரதத்தை சத்தியம் பண்ணி விட்டுட்டேன். என்னன்னு சொல்லிட்டு 14 வருஷம் காட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சத்தியத்தை மீறவே மாட்டேன். அப்படி சத்தியத்தை கைவிட்டாலும் ஒன்னே ஒண்ணு பண்ணவே மாட்டேன். என்னன்னா தன் சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்பின் என் தலைமேலாளேல் யார் என் திருவடி பிடிச்சிருக்காளோ அவளை கண்டிப்பா வசதி விடுவேன்னா. அதனால எல்லாரும் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் பெருமாள் உயரணும். அப்படியே பெருமாள் என்ன மனசுல தியானம் பண்ணிக்கோங்க. இந்த தைப்பூச தண்ணிக்கு இந்த புஷ்கரங்களை தீர்த்தா மாடிட்டு இந்த காவேரி தாயார் வளர்க்கப்பட்டேன்ன குழந்தை பிறக்கும், கல்யாணம் நடக்கும், வியாபாரம் தொழில் வித்யா ஐஸ்வரங்கள் அத்தனையும் அபூர்த்தி ஆகிட்டே இருக்கும். திஸ் பகவான் நேம் இஸ் சாரநாதன். மகாலட்சுமி அம்மாவார் நேம் இஸ் சாரநாயகி. திஸ் டவர் விமானம் சார விமானம். தி ஆப்போசிட் டேங்க் புஷ்கரணி சார புஷ்கரணி. திஸ் பிளேஸ் சாரக்ஷேத்திரம் பஞ்சசாரக்ஷேத்திரம். This place has an Eastern temple. His name is Sara Parameswara. Saram means nectar. Nectar means honey. Bhagavan amazing appeared for Kaveri river at the time of Kaveri Taya Prarthana. His name is Ma Madalai. Madalai means child. Ma means uncomparable. Uncomparable child. Uppuli appan illa, uppilla appan. Uncomparable Perumal. Every Divyadesam, Bhagavan shows us Vardhagastha and Abhayagastha. This Divyadesam, he is holding Padmagastha in his right hand, like Padma Priye, Padmini, Padmagaste. In Veda refers, Vaikunde, the Parayaloge, Shriyasartam Jagatpadihi. In Vaikundam, Bhagavan has Panchapadmavadi. This Divyadesam, Bhagavan has Panchapadmavadi. In his heart, Mahalakshmi. In separate temple, Sara Nayagi, Sri Devi, Bhuma Devi and Indira Devi. Markandeya Maharishi attained heaven in this place. Out of 108 Divyadesam, this is 12th Divyadesam. Tirumangai Alvar Mangala Sasanam. Thaipushyam is a main festival. Thaipushyam only for Lord Shiva. But it goes from us to them. Thaipushyam only for this Bhagavan. Because he is appeared as a Kritayigam Perumal. So, he is Karnakarta of education, business, foreign property, improvement, etc. etc. Srimad Kantaya Kalyaya Niyetinal Sri Venkata Nivasaya Srinivasaya Saranadaya Mangalam.